நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகனங்களுக்காக வழங்கப்படுற மானியத்துடைய 3வது கட்டம் பற்றியான அறிவிப்பு வரப்போகிற பட்ஜெட்டில் இடம் பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ அந்த அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம் பிடிக்காது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது பற்றியான விரிவான விவரங்களை பார்ப்போம். இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விற்பனை அதிகரிக்கிறதுக்கு மத்திய அரசு ஃபேம் அப்படின்ற மானியத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மானியத்துடைய முதல் கட்டமாக நேரடியாக எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்குகிற வாடிக்கையாளர்களுக்கு மானியத்தை வழங்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா இதோடைய 2வது கட்ட மானியம் அறிவிக்கப்பட்டுச்சு. 2ஆம் கட்ட மானியம் தான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இதில் நேரடியாக எலக்ட்ரிக் வாகனங்களை தயாரிக்கிற வாகன உற்பத்தியாளர்களுக்கு மானியம் வழங்கப்பட்டு, இந்த மானியம் மூலமாக குறைஞ்ச விலையில் எலக்ட்ரிக் வாகனங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டு இருந்தது. இதன் மூலமாக ஏராளமான வாகனங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்ப்பு இருந்தது. பெட்ரோல் வாகனங்களுக்கு பதிலாக எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்தினா மாசுடைய அளவு கணிசமாக குறையும். இதனால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் தீங்கு குறையும்ன்ற காரணத்துக்காக இந்த ஃபேம் அப்படின்ற மானியத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஃபேம் மானியத்துடைய 2வது கட்ட திட்டங்கள் எல்லாமே மார்ச் 31ஆம் தேதியோட முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விலையெல்லாம் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில தற்காலிகமாக எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான மானியங்களை தொடர்றதுக்கு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு, அதுக்கு கீழே இப்போ எலக்ட்ரிக் வாகனங்கள் எல்லாம் மானியங்களை பெற்று வருது. இந்த தற்காலிக பட்ஜெட்ன்றது ஃபேம் மானியத்துடைய 3ஆம் கட்டம் பற்றியான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வரும் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்தியாவில் தேர்தல் முடிஞ்சு புதிய அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகுது. இந்த பட்ஜெட்டில் ஃபேம் 3 மானியம் பற்றியான அறிவிப்புகள் வெளியாகும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இதுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்படும்ன்ற பேச்சு தற்போது வாகன விரும்பிகள் மத்தியில் அதிகமாக இருக்கு. இந்த மானியத்தில் எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விற்பனை அதிகரிக்கிறதுக்காக மத்திய அரசு பெரிய அளவில் பட்ஜெட்டை ஒதுக்குனா நிச்சயமாக எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விலை கணிசமான அளவு குறையும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆக்சுவலாக இதை பற்றி மத்திய அமைச்சரான குமாரசாமி கிட்ட கூட கேட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபேம் 3 மானியம் பற்றி இப்போ மத்திய அரசு பிளான் பண்ணிட்டு வராங்க. ஃபேம் 3 மானியம் பற்றியான விவரங்கள் சீக்கிரமாக வெளியிடப்படும். ஆனால் பட்ஜெட்டில் இது பற்றியான அறிவிப்புகள் வெளியாகுமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. இதனால் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட பட்ஜெட் அறிவிப்பில் ஃபேம் மானியம் பற்றியான தகவல் இல்லாமல் இருக்கிறது பல பேருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஃபேம் மானியம்ன்றது கடந்த 2015ஆம் ஆண்டு முதலாக கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போது அது 2 ஆண்டுகளுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 2019ஆவது வருஷம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுச்சு. இதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மானியத்துடைய 2வது கட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இப்படி ஃபேம் 1 ஃபேம் 2 அப்படின்னு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இப்போ ஃபேம் 3க்காக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவில் மின்சார வாகனங்களுடைய விற்பனை அதிகரிக்க மத்திய அரசுடைய மானியம் மிக முக்கியமான தேவையாக இருக்குது. அதனால் இந்த மானியம் மூலமாக வரப்போகிற நாட்களில் மின்சார வாகனங்களுடைய விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. அப்படி குறைஞ்சா பெரும்பான்மையான மக்கள் மின்சார வாகனங்களை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஃபேம் 3 ஸ்கீம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.